Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. அஜித் அவர்களோட இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னு இருக்கு மாற்றம்? ஒன்றே மாறாது தானே. மீண்டும் அஜர்பைஜானுக்கு வந்து மகிழ் திருமணி கிளம்பி போயிட்டாரு. கூடவே இன்னும் 2 டெக்னீஷியன்ஸ் கூட்டு போயிருக்காரு. எல்லாத்தையும் மீண்டும் புதிய உத்வேகத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் அஜித் ரசிகர்களுக்கு 2 பக்கத்துல இன்னும் பரபரப்பான செய்திகள் வரும் அப்படின்னு. 3 கெட்டப்பில் அஜித் 3மே பயங்கரமாக இருந்தது. உங்களுக்கு எதுன்னு ரொம்ப பிடிச்சதுன்றதை விட பிடிக்காத சில விஷயம்னு ஒன்று இருக்கும்ல, அதை முதல்ல பேசிட்டோம்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து அந்த செய்கை, இது ஒரு விரல் பிரபலமாக இருக்கிறவர்கள் வந்து அவங்களுடைய என்ன பண்ணாலும் அது வாட்ச் பண்ணப்படும், பேசப்படும், பேசு பொருளாக மாறும், பரபரப்பாகும், சில நேரங்களில் சர்ச்சையாக கூட ஆகும். சிம்புவை பொறுத்த வரைக்கும் சிம்பு நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னு சிம்பு சொல்லியிருக்காரு. ஆனால் வெளிப்பார்வைக்கு தொழில் ரீதியாக நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சிம்பு மாறிட்டார் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா ஒரு பக்கம் நல்ல மனிதர், அவர் ஒரு பக்கம் என் பையன் தமிழன்றனாலே என் பையனை அழிக்க பார்க்குறாங்க. யாரும் சிம்பு அழிக்கலாம் வரலங்க. அப்படிலாம் யாரையும் அழிக்கலாம் முடியாது. இந்த 48 மாறினதுக்கு என்ன காரணம்? தக் லைஃப்ல இப்போ இல்ல மாறினதுக்கு காரணம்ன்றது சிம்புனுடைய ஆட்டிடியூடா தான் இருக்கும். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சேனல் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கோடாங்க அண்ணன் நினைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சிறப்பு. குட் பேட் அகிலில இருந்து தொடங்கிடுறேன். அஜித் அவர்களோட இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னு இருக்கு மாற்றம்? ஒன்றே மாறாது தானே. ஆக்சுவலாக என்னன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு வெளிப்பாடு. நீங்கள் ஒரு அஜித்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க 3 விதமான அஜித் கெட்டப்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, அது அந்த ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கு இல்லையா? அது எப்படி இருக்குன்றதை தாண்டி அந்த ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க, அவ்வளோதான். இடையில இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். மீண்டும் அஜர்பைஜானுக்கு வந்து மகிழ் திருமணி கிளம்பி போயிட்டாரு. கூடவே இன்னும் 2 டெக்னீஷியன்ஸ் கூட்டு போயிருக்காரு. அந்த நின்று போன வேலைகளை திரும்ப வந்து அதற்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். நேற்று தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஏன் இவ்வளோ நாளாக நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னாலும் லைக்காவுடைய ஃபண்டு பிரச்சனையினால தான் அவங்க வந்து அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க அதெல்லாம் ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக பல்வேறு விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் மீண்டும் புதிய உத்வேகத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் அஜித் ரசிகர்களுக்கு 2 பக்கத்துல இருந்தும் பரபரப்பான செய்திகள் வரும் அப்படின்ற தகவல் கேட்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. நீங்க கேட்கல, ஆனாலும் ஏன்னா இந்த பணம் பிரச்சனைகள் நீண்டுகிட்டே இருக்கு. ஏன்னா இல்ல அவங்க ஆக்சுவலா என்னன்னா இது NRI ஃபண்டு, வெளிநாட்டு பணம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல இந்தியாவுக்குள்ள டக்குலாம் எடுத்துட்டு வந்துட முடியாது. அரங்கே நிறைய அதனாலதான் அவங்க வந்து லைக்கா வந்து நம்ம இங்க அன்பு செழிண்ட கடை வாங்கினாங்க. இங்க இருக்கிற ஃபைனான்சியர்கிட்ட கடை வாங்கினாங்க. கடன் வாங்குற கம்பெனியா அது லைக்கா. அதுதான். ஆனால் அவங்க கடன் வாங்கினாங்க. அது கடன் வாங்காமல் யாரும் தொழில் பண்ண முடியாது. தப்பு இல்லை வாங்கினது. பட் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பண நெருக்கடியான உலகம் முழுக்க அவங்க வந்து அந்த அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே அவங்க அந்த மொபைல்ஸ் அவங்க அந்த டெக்னிக்கலாக நிறைய நிறுவனங்கள் இருக்குது. காசுலாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிறுவனத்துலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு மாற்றும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபண்டு அதை மாற்றி விடுற விஷயத்தில் அதில் ஏதோ அவங்களுக்கு ஸ்டாக்னட் ஆகிருக்கு. அவங்க முதலீடுகள் போட்டு பண்ணிட்டு இருக்கிற பல தொழில்கள் அவங்களுக்கு எல்லா தொழிலும் கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது இல்லை. பல தொழிலில் இருக்காங்க, அதில் ஏதோ சிக்கல்கள் இருக்குது. லண்டன்லேருந்து இங்கே பணம் எடுத்துகிட்டு வரதில் நிறைய சிக்கல் இருக்கும். இங்கே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். ஏற்கனவே லைக்காக கண்காணிக்கப்படுற ஒரு அமைப்பாக இருக்குது. அவங்க யார் யாருக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சிக்கல்னால தான் பணம் எடுத்துகிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ ஓரளவுக்கு சரியாயிருச்சு. அதன் வெளிப்பாடாகத்தான் மீண்டும் அஜர்பைஜானுக்கு வந்து மகிழ் திருமணி போயிருக்காரு. அவர் ஏன் போயிருப்பாரு? விடாமுயற்சியோட அடுத்த விஷயத்துக்கு தான் போயிருப்பாரு. ஆப்வியஸ்லி அதுதானே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, 3 கெட்டப்பில் அஜித் 3மே பயங்கரமா இருந்தது. உங்களுக்கு எதுன்னு ரொம்ப பிடிச்சது? எனக்கு பிடிச்சதுன்றத விட ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அவர் வந்து எந்த கெட்ட போட்டாலும் அதை ரசிக்க தான் செய்வாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒரு விஷயம் வந்து நான் பிடிச்சதுன்றதை விட பிடிக்காத சில விஷயம்னு ஒன்று இருக்கும்ல, அதை முதல்ல பேசிட்டோம்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து அந்த செய்கை, இது ஒரு விரல், அது வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. சரி, ஒரு பிரபலமாக இருக்கிறவர்கள் வந்து அவங்களுடைய என்ன பண்ணாலும் அது வாட்ச் பண்ணப்படும், பேசப்படும், பேசு பொருளாக மாறும், பரபரப்பாகும், சில நேரங்களில் சர்ச்சையாக கூட ஆகும். இவருடைய அந்த செய்கை வந்து சர்ச்சையா, இவர் ஏன் நடுவரலை காமிக்கிறாரு அப்படின்னு அதில் வந்து ஒரு பெரிய பரபரப்புகள்லாம் ஓடிச்சு. என்ன காரணம்னு தெரியல. டைட்டிலே குட் பேட் அகிலின்னு தான் வச்சுருக்காங்க.
குட் பேட் அக்லின்றது குட் பேட்ன்றது தான் நம்ம நிறைய யூஸ்வலாக எல்லாரும் பேசிக்கிட்டு விஷயம். அக்லினாவே அது வந்து அருவருக்கத்தக்க ஒரு விஷயம்னு அதிலே இருக்கு. அந்த அடிப்படையில் அது ஏதாவது இருக்கலாம். கதாபாத்திரம் அந்த மாதிரி சொல்லுது போல இருக்கு. இயக்குனர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த இயக்குனர் வந்து இப்படிப்பட்ட பல விஷயங்களை செய்தவர் தான். அவர் வந்து இந்த ரொம்ப கரெக்டான நான் வந்து எல்லா ஆடியன்ஸ், அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் ரசிக்கிற மாதிரி படம் கொடுக்கவும் முடியும் அவரால். வெறும் யங்ஸ்டர்ஸை மட்டுமே கவர் பண்ணக்கூடிய 18+ கண்டென்ட்டும் அவரால் கொடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு கேரக்டர் இல்லையா? அந்த அடிப்படையில் இந்த படத்தில் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்க போகிறாரு, இல்லை என்ன பண்ண போகிறாரு, இந்த திரைக்கதை என்ன சொல்ல போதில்லை, இனிமேல் போக போக தான் தெரியும். ஆனால் அந்த கெட்டப்பில் இன்னும் ஏதாவது கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாமோ, இது அவசர கோலத்தில் அழித்தளிச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அது வந்து இன்னும் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். சில நேரங்களில் அது அஜித் தானான்னு சந்தேகம் வர மாதிரி இருந்துச்சு. ஏதோ மேக்கப் டூப் போட்ட மாதிரி இருந்தது. இவ்வளோ பயங்கரமாக பப்ளியாக ஒரு மாதிரி அந்த ஃபேஸே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த சென்ட்ரா நிற்கிற ஒரு அஜித் வந்து அவர் மாதிரியே இல்லை. அது அதெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்லை அட்லீஸ்ட் ஃபோட்டோஷாப்ல ஏதாவது கொஞ்சம் குறைச்சி உடம்பு குறைச்சி காமிச்சிருக்கலாம். ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் ஆமக்கு அப்படி தோணுது. பட் அவங்க ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க. ஆஹா இன்னைக்கு வந்து தலையோட அப்டேட் வந்துருச்சு அப்படின்னு அவங்க பயங்கர ஒரு ஃபோட்டோ விட்டாலே வைரல் ஆயிருதுங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து வீடியோ கொடுக்கணும், இல்லைன்னா படத்தின் குறித்த அப்டேட் கொடுக்கணும், இல்லை ஏதாவது டீசர் கொடுக்கணும், இல்லை டைட்டில் டெக்னீஷியன்ஸ் அது இது ஏதோ ஒன்று கொடுத்தா தான் அந்த படம் குறித்து பெருசாக பேசப்படும் எல்லா நடிகர்களுக்கும் யூஸ்வலாகவே. பட் ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லவே இல்லை. அவர் வந்து படமே அவர் நடிக்கிற படம் குறித்து அப்டேட்டே எதுவும் வரவில்லைன்னா கூட பரவாயில்ல. அவர் பைக் ஓட்டுற மாதிரியோ, ஏதோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியோ, இல்லை ஏதோ ஒரு கடையில் போய் ஏதோ ஒரு பொருள் வாங்குற மாதிரியோ, இல்லை அவங்க பையனோட ஃபுட்பால் விளையாடுற மாதிரியோ, சைக்கிள் ஓட்டுற மாதிரியோ, வாட்டவர் செடி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ கொடுத்தாலும் அந்த ஒரு போஸ் அன்னைக்கு இணையத்தையே வந்து தெரிக்க விட்டுரும். அதுதான் அஜித் இருக்கிற ஒரு மாசான ஒரு பெரிய விஷயம். வேற எந்த நடிகருக்கும் அப்படி கிடையாது. ஈவன் சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் கூட அப்படி கிடையாது. இயல்புலேயே அந்த ரசிகர்களை அவர் படம் குறித்த அப்டேட் வரலன்னா கூட தன்னுடைய ஃபோட்டோ வந்தாலே அந்த ஒரு பெரிய வைரலாக கண்டென்ட்டாக மாற்றிக்கிற திறமையும் அந்த ரசிகர்களை வச்சிருக்காரு. எனக்கு ரசிகர் மட்டும் வேணான்னு சொன்னவர் தான் இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. AAA படத்தோட கதையா அப்படின்ற ஒரு விஷயம், இந்த குட் பேட் அக்லியை வந்து அன்பானவன் அசராதவன் அடங்காதவனோட கம்பேர் பண்ணுறாங்க. இருக்க வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த படம் வந்து அந்த இயக்குனர் என்ன நினைச்சாரோ அது எடுக்க முடியல. ஆமாம், எடுக்கவே முடியல. அதற்கு சிம்புவும் ஒத்துக்கல. படத்தினுடைய தயாரிப்பாளரும் அப்போ ரொம்ப செலவு பண்ணிட்டீங்க நீங்கள், இதுக்கு மேலே என்னால் என்கிட்ட காசு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இவரால் எனக்கு இவ்வளோ லாஸ் அப்படின்னு சொல்லி அவரும் மைக்கேல் ராபின் சொல்லிட்டே இருக்காரு. ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும், ஒவ்வொரு முறை பத்திரிகையாளர் சந்திக்கும் போதும், நாம எங்கேயாவது தனிப்பட்ட ரீதியாக அவரை நம்ம சந்திக்கும் போதும் ஒரு பெரிய பிரச்சனை சொல்லிட்டே இருப்பார். சார் இது பெரிய தலைவலி சார், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, என் பணம் பூரா போச்சு, எனக்கு அவர் இன்னொரு கால் ஷீட் கொடுத்து ஏதாவது பண்ணி என்னை வந்து அடுத்த லெவல் காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தோடு இருக்கும்போது அந்த நம்ம என்ன நினைச்சோமோ அந்த இயக்குனர் எடுக்க முடியாததுக்கு ஒரு திரைக்கதை உருவாக்கி வச்சிருப்பார்ல, ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது அதை பயன்படுத்துவாங்க. அது இயல்பு தான். இப்போ நீங்கள் சிம்புக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொன்ன கதை, அந்த கதை தான் இப்போ வந்து அதே இயக்குனர் ரஜினிகாந்துக்கு சொன்ன கதை ரஜினி அடிக்கல வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அதே கதை சிம்புக்கு சொல்லி ஒரு படமாக அது வந்து மாறுது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அது மாதிரி ஒரு இயக்குநர்கள் நடிகர்களுக்கு போய் கதை சொல்லுவாங்க. விஜய்க்கு சொன்ன கதை வேற யாருக்கும் மாறும், வேற யாருக்கோ சொன்ன கதை விஜய்க்கு வரும். அது இயல்பு, மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இங்கே வந்து அந்த கதையில என்ன பியூட்டி இருந்துச்சு, என்னென்னலாம் விஷயங்கள் ஆடியன்ஸுக்கு சொல்லலாம் நான் நினைச்சேன், என்னால் பண்ண முடியல, அவசரமாக நாங்கள் பண்ணோம், அதனால தான் ஃபெயிலியரு. இப்போ நான் ரிலாக்ஸாக பண்ண போகிறேன், ஏற்கனவே ஒரு வெற்றி கொடுத்துருக்கேன், மார்க் ஆண்டனி மூலமாக ஒரு பெரிய கம்பேக் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காரு இல்லையா, அதில் கொஞ்சமும் குறையக்கூடாதுன்னு இதில் தெளிவாக ஏதாவது பண்ணுவார். அந்த வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது மட்டுமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஏன்னா அப்டேட் ஆயிருக்காரு இல்லையா, அப்டேட் வெர்ஷன் சொல்லுவாங்கல்ல, 2.0 மாதிரி, இது 3.0 அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அது கண்டிப்பாக அதுலேருந்து விடுபட்ட விஷயங்கள், எடுக்க முடியாத விஷயங்களை அஜித்தை வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே, சிம்புவோட கதையில் அஜித்தா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த பக்கம் STR 48 அது தக் லைஃபாக மாறினதுக்கு என்ன காரணம், அந்த 48 இருக்கா இல்லையான்னு? 48 இப்போ வரைக்கும் அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சரி, பெருசாக அதற்கான பெரிய மெனக்கெடுதல் எதுவும் இல்லை. ஆனால் ஏன் அது அந்த சூழ்நிலை போச்சுன்றதுக்கு யார் காரணம்னு தெரியல இது வரைக்கும். ஏன்னா சிம்புவை பொறுத்த வரைக்கும் சிம்பு நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னு சிம்பு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? சிம்பு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் வெளிப்பார்வைக்கு தொழில் ரீதியாக நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சிம்பு மாறிட்டாரா அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எங்கே இருக்குது தப்புன்றது நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியது தான். அவருக்கு இருக்கிற கிரேஸுக்கு, அவருக்கு இருக்கிற ஒரு திறமைக்கு எல்லா துறையிலையும் அவர் பயங்கர சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான். தம்பி சிம்புவை பொறுத்த வரைக்கும் சம திறமசாலி, ரொம்ப புத்திசாலி. ஓகே, ஆனால் அந்த திறமசாலியும் புத்திசாலியும் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுது இல்லை.
அப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்டு அவரை வந்து மழுங்கடிச்சு உட்கார வச்சிருது. அதில் தான் அவர் வந்து தோற்று போயிடுறாரு. ஒவ்வொரு முறையும் நான் மாறிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், அடுத்த கடத்துக்கு வந்துட்டேன், இனிமே பழைய சிம்பு நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் அதே இடத்துக்கு தான் போகிறார் அவர். ஓகே, போறாரா தள்ளப்படுறாரானே? இல்லை, தள்ளப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுமா. இன்னும் குழந்தையா, சின்ன பசங்களா, இந்த இடத்துக்கு போகாத, நெருப்புனா சுட்டுரும், இது ஏன் பிடிச்ச, ஒரு வாட்டி சுட்டது பார்த்தியா அப்படின்னா குழந்தை என்ன பண்ணுவோம், திருப்பி போய் அது தெரியாது, மறுபடியும் போய் கை வைக்கும். இதை செய்யக்கூடாதுன்னா அது செய்யும். இது குழந்தை கிடையாது, இப்போ தெளிவானவர் சிம்பு. அதனால தள்ளப்படுறாருன்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கல. அவரே போய் இது வந்து விட்டில் பூச்சி வந்து வெளிச்சத்தை நோக்கி ஓடுற மாதிரி இவரே ஓடிக்கிட்டு இருக்காரு. இவருடைய கிரேஸே இவரால் உணர்ந்துக்க முடியல. சிம்புக்கு இருக்கிற மரியாதை என்னன்னு சிம்பு முதல்ல புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான். அவங்க அம்மா அப்பாவும் வருத்தப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, என் பையன் எப்படி தெரியுமா, என் பையனை எல்லாரும் அழிக்க பார்க்குறாங்கன்னு. அவங்க அப்பா ஒரு பக்கம் நல்ல மனிதர், அவர் ஒரு பக்கம் என் பையன் தமிழன்றனாலே என் பையனை அழிக்க பார்க்குறாங்க. யாரும் சிம்பு அழிக்கலாம் வரலைங்க. அப்படிலாம் யாரையும் அழிக்கலாம் முடியாது. ஆடியன்ஸ் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் மேலே தூக்கி உட்கார வைப்பாங்க. உட்கார வச்ச நேரத்தில் அந்த ஆடியன்ஸ்க்கு தேவையான விஷயத்தை நீங்கள் ஃபீட் பண்ணலன்னா அதே ஆடியன்ஸ் தூக்கி கீழே போட்டு மிதிப்பாங்க. இதற்கு காரணம் சிம்பு தான். சிம்புனுடைய உயர்வுக்கும் சிம்புவே காரணம், சிம்புனுடைய வீழ்ச்சிக்கும் அவரே தான் காரணம். இப்போ இருக்கிற எல்லா இடைச்சோர்கள் சிக்கலுக்கும் அவர் தான் காரணம், வேற ஆள்லாம் கிடையாது. ஓகே, இந்த 48 மாறினதுக்கு என்ன காரணம்? தக் லைஃப்ல இப்போ இல்ல மாறினதுக்கு காரணம்ன்றது சிம்புனுடைய ஆட்டிடியூடா தான் இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள என்ன நான் மாத்திக்கிறோன்னு ஒன்று இருக்கும். இதற்காக நீங்க தயாராகுங்கன்னு சொல்லும்போது அதற்காக தயாராகணும். தயாராவதற்கு தாமதம் ஏற்படுகிற பட்சத்துல பல சிக்கல்கள் இருக்கும். இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பக்கம் ஐசரி கணேஷோட பிரச்சனை ஒன்று இருக்கு, அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் வந்து எனக்கு இவ்வளோ ரூபாய் அவர் தரணும், நான் இவ்வளோ கொடுத்துட்டேன், எனக்கு இந்த படம் பண்ணியே தராமல் அவர் அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்றாரு. இன்னும் அந்த பிரச்சனை பேச்சுவார்த்தையிலே இருக்கு. நாங்கள் ரெட்டு போட போகிறோம், கிரீன் போட போகிறோம், ப்ளூ போட போகிறோம்லாம் சொல்கிறாங்க. அது எதுவும் எடுபடாது. எந்த நடிகர் மேலோ, எந்த தயாரிப்பாளர் மேலேயோ, எந்த டெக்னீஷியன் மேலேயோ நீங்கள் ரெட்டு கார்டு போடுறேன்னு அமைப்புகள் சொன்னாங்களா, அந்த அமைப்புகள் சொல்ற விஷயங்கள் எடுபடுவதில்லை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பெரிய கட்டுக்கோப்பா இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த அமைப்பு போடுற எந்த கட்டுப்பாடும் யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. அதெல்லாம் சும்மா அன்னைக்கு செய்தியாகனா மாறும். இல்லை இந்த மாதிரி நம்ம ஏதாவது யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் தவிர அதன் மூலமாக அந்த நடிகரை கண்ட்ரோல் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. அதனால அந்த அவர் ஐசரி கணேஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தயாரிப்பாளராக இருக்காரு, மிகச்சிறந்த மனிதர், நிறைய வந்து கல்வி நிறுவனம் நடத்துறாரு, பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, சினிமாவில் தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா அது பேச்சுவார்த்தையின் மூலமாக ரெண்டு பேரும் மனமுத்து போனால் மட்டும்தான் நடக்கும். இப்போ இந்த சைடில் நான் இவ்வளோ பணம் வாங்கிட்டா, நான் டேட் கொடுத்தேன், என் டேட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால நான் நடிக்க மாட்டேன்னு இவர் சொன்னார்னா அது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்க வாய்ப்பு இல்லை. தவறு எந்த சைடில் இருந்தாலும் நீங்கள் அதை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி பணம் வாங்கிட்டா முடிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். இன்னைக்கு இல்லை நாளைக்காவது பண்ணணும், நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து தார்மீக அடிப்படையில் சரியான ஒரு வாதம். அதை விட்டுட்டு என்னோட டேட்லாம் வேஸ்ட் பண்ணுறதுனால நான் பணம் தர மாட்டேன், நான் நடிக்கவும் மாட்டேன், டேட்டும் தர மாட்டேன் அப்படின்றது வந்து ஏற்புக்கூடியதாக இல்லை. ஆனால் இதை கேட்டிங்கன்னா அவங்க சைடில் வேற ஒரு வருஷன் சொல்லுவாங்க, அந்த டேட்டை நாங்கள் வேற யாருக்கா பண்ணியிருந்தால் ஒரு படம் வந்திருக்கோம், உங்களால் எனக்கு ஒரு பட வாய்ப்பும் போயிடுச்சுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கணும், தொழில் ரீதியாக பார்க்கணும். இங்கே வந்து நீங்கள் சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா எடுபடாதுமா. சட்டப்படி சினிமாவில் எதுவுமே செல்லாது. இது வந்து மானசீகமாக மரியாதைக்குரிய நட்பு வட்டத்தில் இது வந்து அப்படி தான் புரிந்து போனோம். ஏன்னா எல்லாருமே காசு கொடுக்குற எல்லாரும் அக்கௌண்டபிளாக கொடுக்கறது இல்லை பெரும்பாலும். இப்போ ஐசரி கணேஷ் அவர்களுடைய பிரச்சனையிலேயே வந்து அக்கௌண்டபிளாக வந்த காசு வந்து ரொம்ப கம்மியாச்சு. சரி, அன்அக்கௌண்டபிளாக வந்த காசு தானே நிறைய. அன்அக்கௌண்டபிள்னா எப்படி பணமாற்றம்? தேவைக்கு காசு கொடுப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒரு 10,000 ரூபா கொடுத்தா நீங்கள் 10,000 உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேஷாக கொடுக்குற காசு வந்து அக்கௌண்ட்டுக்கு வர வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி தான். ஓகே, இது வந்து இந்த துறைன்னு சொல்ல வரல, எல்லா துறையிலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதிகப்படியா சினிமாவில் இருக்கும், அரசியல் அதிகப்படியா இருக்கும். ஏன் அந்த காசு வந்துச்சு? அப்படி பார்க்க போனா கருப்பு பணத்தையே ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சாங்க ஒருத்தர், கருப்பு பணத்தை ஒழிப்போன்ட்டு. அப்புறம் கருப்பு பணத்தை ஒழிச்சாங்களா? டெஃபினட்டா கருப்பு பணத்தை ஒழிச்சாங்க. கருப்பு பணம் நம்ம கிட்ட பணமே கிடையாது. இப்ப கலர் கலரா பணம் வந்திருக்கு, இது மட்டும் தான் மாறி இருக்கு. சரி, வேற எதுவும் பெருசா நடக்கல. சினிமாவில் இது ரொம்ப ஜாஸ்தி. ஏதாவது என்னன்னா அன்அக்கௌண்டபிள் கேஷ் அப்படின்றது வந்து புழக்கத்துல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு துறை தான் சினிமா துறை. அரசியல் மாதிரியே சினிமா துறையில் எல்லாருமே வந்து வாய் வார்த்தை தான், நம்பிக்கையின் அடிப்படை, ட்ரஸ்ட், இதுதான். இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க, நீங்கள் நடிக்க வரீங்க, உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் சம்பளம் அப்படின்னா அட்வான்ஸாக உங்ககிட்ட வந்து நான் வந்து கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போடுறதுன்றது ஒரு வகை. அதை வந்து செக்காக கொடுத்துட்டு உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போடுறதுன்றது. கேஷாக ஹார்ட் கேஷாக கொண்டு வந்து கொடுத்துட்டு வித்தவுட் அக்ரிமெண்ட்டு, இல்லை சும்மா ஒரு பேருக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு, அந்த அக்ரிமெண்ட்டில் உன்னுடைய மொத்த சம்பளத்தையும் குறிப்பிடுவாங்களா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி.
சில நடிகர்கள் மட்டும் தான் அந்த மொத்த சம்பளத்தையும் குறிப்பிடுறாங்க. இப்போ அதுல அந்த லிஸ்ட்ல விஜய் சேர்ந்துட்டாருன்னு சொல்றாங்க. முன்னாடி வரைக்கும் அவர் இல்ல, இப்போ சேர்ந்துட்டாருன்றாங்க. ஆனா அஜித் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவர் என்ன சம்பளம் வாங்குறாரோ அதை வந்து அக்கௌண்டபிள்ல கொண்டு வந்துருவார். ஓகே. ரஜினிகாந்தும் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கார். பட் பெரும்பாலானவர்கள் அப்படி இல்லை. அது என்ன ரீசன்னா, அவங்க இப்போ 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதெல்லாம் மாறிட்டாங்க நிறைய பேர். இப்போ 100 கோடி சம்பளம் வாங்கணும்னா எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்முடைய நாட்டினுடைய சட்டம் படி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இருக்கும், ஜிஎஸ்டி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு ஊர்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் இவங்க வாங்குற காசுல எல்லாம் போக இவங்களுக்கு கிடைக்கிற காசு ரொம்ப சொற்ப தொகையா இருக்கும். நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், என்னுடைய விஷயம் இருக்கு. ஆனால் அரசாங்கம் எனக்கு எதுவுமே பண்ணல, ஏன்னா என் பணத்தை மட்டும் எடுத்துக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வரியின் மூலமாக தான் நாடு வந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துது இல்லையா? அப்போ நம்ம நாட்டுக்கு வந்து வரி கட்டி தான் ஆகணும் என்னோட உழைப்பில். அதை தான் அங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வயலேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து நீங்கள் என்ன சம்பளமோ அதில் பாதி சம்பளத்தை எனக்கு வந்து ஆன் அக்கௌண்ட்டில் கொடுங்க, பேலன்ஸ் வந்து அக்கௌண்ட் இல்லாமல் கொடுங்க, கேஷாக கொடுங்க அப்படின்னு வாங்குறாங்க. நிறைய நடிகர்களை சொல்ல முடியும், நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. பெரும்பாலும் வாங்குகிற தொகையை வந்து சம்பளத்தையே வந்து கணக்காட்டாமல் இருக்கிற ஆட்கள். நான் ஃப்ரீயாக நடித்தேன் அப்படின்வாங்க. யாரும் ஃப்ரீயாக நடிக்க மாட்டாங்க, சம்பளம் வாங்கி தான் நடிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு காசு கொடுத்துருப்பாங்க, அது கேஷாக போயிருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதன் காரணமாக தான் நீங்கள் சொன்ன 48 பஞ்சாயத்துகள் வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்தது தான் அது. அந்த அடிப்படையில் இப்போ மணிரத்னம் தக் லைஃப் யாரு? மணிரத்னம் இண்டஸ்ட்ரியில அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு அவர் போய் அடைக்கலமாயிருக்காரு சிம்பு, அவ்வளவுதான். கமல் அவர்களும் முன்னாடி நிற்கிறாரு, அப்பா மகன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா எப்படி வரப்போகுது தக் லைஃப்? இல்ல, அது மணிரத்னம் தனக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தக்க வைக்கணும்ன்றதுல உறுதியா இருக்கு. ஆமா, களத்துல இறங்கி இருக்காரு. கமலஹாசனுக்கு சில படங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டல்ல பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். அது தோத்து போனாலும் பரவாயில்லன்னு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுவார். ஆனா இதுல என்ன பண்றாருன்னா, இப்போ அந்த வெற்றியை ருசிச்ச பிறகு, விக்ரம் வெற்றியை ருசிச்ச பிறகு இனி எந்த கதாபாத்திரம் பண்ணாலும் தனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட முதல் ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று விட்டாங்கல்ல, அதுவே அவர் வேற மாதிரி காமிச்சது. ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதராக காமிச்சது. பார்க்கலாம், நம்ம முன்னாடியே ஜோசியமா கதை இப்படிதான் இருக்கணும்லாம் நம்ம பேச வேண்டாம். சரி, வரும்போது பார்ப்போம். இல்ல, அந்த கெட்டப்லாம் பார்க்கும் பொழுது சத்யா கெட்டப்ல இருக்கிற மாதிரி கமல் அவர்கள் தெரியுறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டினியூட்டியா இருக்க வாய்ப்புகள் இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. மணிரத்னம் வந்து டெஃபினட்டா வேற ஏதாவது ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்திருப்பாரு. இவரை பார்க்கும்போது அப்படிதானே தோணும் உங்களுக்கு. கமலஹாசனுடைய கதாபாத்திரங்கள்ல நீங்க ஏற்கனவே எல்லா கதாபாத்திரம் பண்ணிட்டாரு. நீங்க என்ன கெட்ட போட்டாலும் அது ஏதோ ஒரு சாயல் வந்து தெரியும்ல. பெண் வேடம் கூட போட்டாரு, அது சொல்ல வரேன். சரி, இளையராஜா அவர்கள், ஏன்னா நம்ம ரொம்ப நாட்களா அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம், எதுக்காக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது வைரமுத்து இளையராஜா அவர்கள் ஒரு விஷயமும் வந்தது. மறுபடியும் மஞ்சுமல் பாய்ஸ் கிட்டத்தட்ட மலையாள இண்டஸ்ட்ரியை எல்லா ஊர்களும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு படமா மஞ்சுமல் பாய்ஸ் அமைஞ்சது. பாட்டை கொண்டாடினாங்க, படத்தை கொண்டாடினாங்க. இப்போ அந்த படத்து மேல கேஸ் போட்டிருக்காரு. இல்லை, இது வந்து நான் முன்னாடியே ஒரு நம்ம கிட்ட சொன்னான்னு தெரியல, முன்னாடியே நான் சொன்னது இது வந்து மஞ்சுமல் பாய்ஸ் சாங் வந்த உடனே இது இளையராஜாட்ட பாட்டு வந்து நிச்சயமா இவர் வந்து கேஸ் போடுவாரு. சாதாரணமா ஒரு பிஜிஎம் பயன்படுத்தினாலே ஒரு நோட்டீஸ் அனுப்புறவர். ஆமா, இந்த முழு பாடலே பயன்படுத்திருக்காங்க, தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும். அந்த பாடல் மூலமா தான் படமே வந்து அப்படியே இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டுச்சு. 200 கோடி ரூபாய்க்கு மேல வருவாய் ரீதியாக தியேட்டர்ஸ்ல. இப்போ அது ஓடிடிலையும் வந்துச்சு, ஓடிடிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு பயங்கரமா. ஒருவேளை இப்பதான் பார்த்துருப்பாரு அவனை. இல்ல இல்ல இல்ல, அவர் ஏற்கனவே பல கட்ட பேச்சுவார்த்தையில். என்ன பிரச்சனைனா, இங்க எங்க மிஸ்டேக் ஆயிருக்கும்னா, கமலஹாசனை போய் இவங்க மீட் பண்ண பிறகு அந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சு. ஏன்னா மலையாளத்துல ஓடவே இல்லை, பெருசா பெரிய ஒரு வெற்றி இல்லை. பட் தமிழ்ல அது வந்து எப்போ கொண்டாட ஆரம்பிச்சாங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அழகாக அது கமலஹாசனை போய் அந்த டீம் மீட் பண்ணோம். அவர் அது சம்பந்தமா ஒரு வீடியோ வெளியிடுவார். அவங்கள மீட் பண்ணி பேசின மாதிரி ஒரு போட்டோக்கெல்லாம் வந்த பிறகு கமலஹாசன் பாராட்டுவார் அந்த படத்தை, அந்த டீமை பாராட்டுவார். பாராட்டின உடனே அது பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு. அதை அவங்க ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன் பிற்பாடு தான் பயங்கரமா போச்சு. இளையராஜாவும் மீட் பண்றதுக்கு பல முறை முயற்சி தான் சொல்றாங்க, பட் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அமையலன்றாங்க. ஆனா இந்த பாடல் பயன்படுத்தின விஷயத்துல இளையராஜா காப்பிரைட் இஷ்யூ முதல்ல இருக்கு. ரொம்ப காலமா அவர் யார் என்ன பண்ணாலும் ஆனானப்பட்ட உயிருக்கு உயிர் நண்பன் நம்ம பாலு சார் அவர்கிட்டயே அந்த பிரச்சனையை பண்ணார். எஸ்பிபி கிட்டயே அவர் என்ன சொன்னார்னா, என் பாட்டை ஏன் பாடுற நீ, எனக்கு வந்து நீ. அதுல இருந்து அவர் வந்து மரணம் வரைக்கும் அவர் அந்த பாடலை பாடவே இல்லை, எந்த மேடைகள்லையும் பாடவே இல்லை. எப்போ பிரச்சனை வந்துச்சோ அதுல இருந்து அவர் பாடலை, இளையராஜா பாடலை தவிர்த்துட்டார் எஸ்பிபி. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இப்போ இந்த 200 கோடியை தாண்டி போயிடுச்சு. அவரை சுத்தி ஒரு டீம் இருக்காங்க, இளையராஜாவை சுத்தி ஒரு டீம் இருக்கு. இளையராஜா மட்டுமே இதை டிசைட் பண்றது இல்லை. அவர் வந்து அந்த காப்பிரைட்டுக்காக ஒரு அமைப்பு இருக்குல்ல, காப்பிரைட்டுக்காகவே ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல தான் யார் யார் என்னென்ன பாடல்கள் பயன்படுத்தினாலும் ராயல்ட்டி வாங்கி கொடுக்கறது அவங்களுடைய வேலை. ஆமா, அங்கிருந்து இளையராஜா வெளியே வந்துட்டார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டார்.
ரீசன் என்னன்னா அவரை சுற்றி ஒரு டீம் இருக்காங்க, அந்த வழக்கறிஞர் டீமும் அவங்க என்ன பண்ணுறதுன்னா நாமளே பார்த்துக்கலாம், நாமளே நேரடியாக தொடர்பு அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிக்கலாம், நாமளே கேஸ் போட்டலாம், நாமளே நடத்திக்கலாம்னு அவங்கள வந்து இளையராஜாவை இயக்குகிற ஒரு கும்பல் இருக்குது, ஒரு கூட்டம். சரி, இவர்களுடைய புரிதல் தான் இந்த மாதிரி கொண்டு போய் அவரை கொண்டு வந்து தேரை இழுத்து தெருவில் விட்டுருச்சு. இளையராஜா என்கிற மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய மரியாதைமிக்க மனிதர், கொண்டாடப்பட வேண்டிய மனிதர், திரும்பியே சொல்கிறேன் கொண்டாடப்பட வேண்டிய மனிதர், ஆனால் கொண்டாடல நம்ம. அதனால தான் விரக்தியின் வெளிப்பாடாக தான் அவர் போய் அரசியல் கட்சியில் போய் சேர்ந்தது. அவர் போய் எம்பி சீட்டை விட மிக உயர்ந்த பதவி அவருக்கு. இன்னைக்கு அவர் நினைச்சா மொத்த எம்பியும் அவர் காலடியில் விடக்கூடிய அளவுக்கு இசையில மிகப்பெரிய பேரையும் புகழையும் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவில் உலக சினிமாவில் அவருக்கு ஒரு தனி பேர் அடையாளம் இருக்கு. இளையராஜா என்கிற மனிதர் டிராவல் யார் பண்ணாலும் அவர் பாட்டை கேட்காம போக முடியாது. லாங் டிராவலில் யார் போனாலும், இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் எந்த நேரங்களில் போனாலும் அவருடைய பாடல் அந்த கார்லையோ பஸ்லையோ வேன்லையோ எல்லாத்துலேயும் ஒலிக்கும். மாற்று கருத்தே கிடையாது. காலங்காலமாக மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மனிதரை சாதாரண ஒரு விஷயத்துக்காக அவரை தன் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு உடனே அவர் கூட இருக்கவங்கலாம் ஐயா இது ஒரு அங்கீகாரமா, இதெல்லாம் வேணாங்கய்யா, இதை விட நீங்க மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர் போயிருக்க மாட்டாரு. இதை ஏற்றி விட்டதனுடைய விளைவு அவர் வந்து நேராக வந்துட்டார். இப்ப எல்லாரும் ஒரு தேர் எழுதி தெருவில் விட்ட யாரும் கூட நிற்பாங்களான்னா நிற்க மாட்டாங்க, பின்னாடி தான் இருப்பாங்க. இளையராஜா பேர் தான் தேவையில்லாம விமர்சனத்துக்குள்ளாகிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காப்பிரைட் இஷ்யூல நான் திரும்ப திரும்ப சொல்றது சரியா தவறான்றதை காண்டி ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டீங்கன்னா வாங்குவனுக்கு தான் சொந்தம். ஆமா. அப்ப இந்த பொருள் தயாரிப்பதற்கான மூலக்கூறாக பணம், பிரதானமான பணம், ஒரு சினிமா தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பாளர் தானே மொத்த சொத்தும். படத்துக்கான காசு நீங்க வாங்கிட்டீங்க, இசைக்கு போடுறதுக்கான காசு நீங்க வாங்கிட்டீங்க, அப்புறம் என்ன ஏன் பாட்டுன்னு உரிமை கொண்டாடுவீங்க நீங்க? இளையராஜான்னு சொல்ல வரல, எல்லாருக்கும் இதுதான் பொதுவான விஷயம். ஆனால் எங்கே ராயல்ட்டின்னு ஒரு விஷயம் வருதுன்னா உங்களுடைய அறிவை நீங்க ஒரு பொருள் மாதிரி, உயிரற்ற ஒரு பொருள் மாதிரியோ, இல்லை கார் வேனு பஸ்ஸு மாதிரியோ, இல்லை வீடு மாதிரியோ நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் கூட சில இடங்களில் உதாரணம் சொல்லியிருக்கேன். வீடு கட்டுறாங்கன்னா கொத்தனார் இருப்பாங்க, மேஸ்திரி இருப்பாங்க, ஒரு இன்ஜினியர் இருப்பார், எல்லாம் சேர்ந்து தான் வீடை கட்டி கொடுப்பாங்க. வீடு கட்டுற வரைக்கும் நம்ம காசு கொடுத்துட்டே இருப்போம். வீடு கட்டி முடிச்சோடனே சாவியை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. கிரகப்பிரவேசத்தின் போது அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கான ஒரு மரியாதை பண்ணி அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் அந்த வீடு நான் தான் கட்டினேன், அந்த பெயிண்ட் நான் தான் அடிச்சேன்னா, அந்த அவர் மாசம் மாசம் நான் வாடகைக்கு விட்டாலோ இல்லை அந்த வீடை நான் வேற ஏதாவது பண்ண வந்தாலோ அவங்க வந்து நிற்க போறதில்லை, எனக்கு சொந்தமாயிடுது இல்லை. ஆனால் இசையோ ஒரு சினிமாவோ அப்படி இல்லை. அது வந்து அறிவுபூர்வமாக சில விஷயம் பண்ணுறாங்கிறதுனால தான் அந்த அறிவுக்கு தான் ராயல்ட்டி கொடுக்குறாங்க. கதாசிரியருக்கு ஒரு ராயல்ட்டி, கதைக்கு ஒரு ராயல்ட்டி, இசைக்கு ஒரு ராயல்ட்டி, பாட்டு எழுதுனுக்கு ஒரு ராயல்ட்டி, பாடலாசிரியர் ஒரு ராயல்ட்டின்னு கொடுக்குறாங்க. எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தருது மட்டும் சர்ச்சை ஆகுது. யாருன்னா இளையராஜா. இசைக்கு நான் தாண்டா கடவுள்ன்றாருல, அங்கதான் முரணே வருது. யாரும் கடவுள்னு சொல்லிக்கவே முடியாதுங்க. கடவுள்னு சொல்லிக்கிட்டாலே தான் என்கிற விஷயம் எங்க வந்தாலும் அவர்களுக்கான மரியாதை குறைஞ்சு போயிடுது. சரி, அங்கதான் பிரச்சனை. இப்ப இந்த விஷயத்துல அவர் வந்து கேட்டதை விட அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு தான் முழு உரிமையும் போய் சேரணும். பெரும்பாலும் முதலாளிகள் தாங்க மொத்தம் காசு கொடுத்துட்டாங்கல்ல, இசை காசு கொடுத்துட்டாங்க. காசு வாங்காம இளையராஜா மியூசிக் போட்டாரு, பணம் வாங்காம போட்டாரு, வாங்கிட்டு தானே போட்டிருப்பாரு. நடிச்சவங்க அப்படித்தானே, டைரக்ட் பண்ணவர் அப்படித்தானே. ஆனா அவங்களுக்கான உரிய ஒரு ராயல்ட்டின்றது உரிய ஒரு விஷயம், அவங்க அறிவுக்கு கொடுக்கணுமா கொடுக்கலாம். இது மொத்தமா நான் தான் உரிமையாளர், என்ன கேட்காம நீ பண்ணிட்டேன்னு போடும்போது தான் அவருடைய மரியாதை மொத்தமா இறங்கிடுது. இளையராஜா ஏன் இப்படிலாம் ஆகிறாருன்னு தெரியல பாவம். ஆனா ரொம்ப வருத்தமான விஷயம், அவருக்கு யார் போய் புரிய வைப்பதுன்னு தெரியல. நான் அவரை சுத்தி இருக்கிற ஆட்கள் வந்து அவரை தப்பா கைட் பண்றாங்க. ஆனஸ்டா சொல்லணும்னா இளையராஜா என்கிற அந்த பேரை அவங்க டேமேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. காலத்தில் அழிக்க முடியாத ஒரு பேரு, கொஞ்சம் கொஞ்சமா செல்லரிக்கிற மாதிரி அவருடைய பேரை செல்லரிச்சுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இளையராஜானாலே பதட்டம் ஆகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறாங்க. பயமா இருக்கு நமக்கு. மிகப்பெரிய லெஜெண்ட், தமிழ் சினிமாவுடைய அடையாளம், அதை அழிக்க பாக்குறாங்க. வருத்தமா இருக்கு. ஏன்னா இப்போ அது கேஸ் போடுறாங்க. ஏன்னா இந்த படம் கூலிக்கு வந்து ரிலீஸ் ஆன உடனே கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த படம் தியேட்டரில் நல்ல வரவேற்பு, ஓடிடியில் வந்து ஓடிடிலையும் நல்ல வரவேற்பு. இவ்வளோ நாட்கள் பண்ணாத இளையராஜா அவர்கள் ஏன் இப்போ பண்ணணும்? அது இளையராஜாவை தூண்டி விடுகிறார்கள். இளையராஜா கூட இருக்கிறவங்க பண்ற வேலை காசு, பணம் தான் பிரதானம், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி ஓப்பனாக பச்சையாக சொல்லணும், பி ஃப்ராங்க் அப்படிலாம் சொல்லணும். அப்படின்னா காசு தான். 200 கோடிக்கு மேலே வருமானம் வந்துருச்சு, நம்ம பாட்டை போட்டு சம்பாதிச்சிட்டாங்க, நீங்கள் ராயல்ட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய தொகை வரும், நாம போட்டு கேஸ் போட்டு வாங்குவோம் அப்படின்னு அவர் கூட இருக்கிறவங்க ஏற்றி விடுறதுனால இளையராஜா தனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு யோசிக்க மாட்டேங்கிறார். உதாரணம் ஒன்று சொல்லட்டுங்களா? எனக்கு தெரிஞ்ச உதாரணம், என் கையில் இருக்கிற ஆதாரத்தோட நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் படம் பண்ணலான்னு, அவர் ஒரு பத்திரிகையாளர், படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசினாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணோம். நான் அந்த படத்தினுடைய ஈபியா தயாரிப்பாளராக ஈபியா நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை நாங்கள் வந்து, அந்த படம் வரல ஆக்சுவலாக,
நம்ம முயற்சியோட நின்று போச்சு வச்சுங்களேன், ரெடி பண்ணோம். அந்த பத்திரிகையாளர் அப்புறம் படம் பண்ண ஆரம்பிச்சு அவர் டைரக்டர் ஆகிட்டார். இப்போ பல படங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னு. அப்போ அவருடைய கதைக்கு ஒரு பழைய பாடல் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த பாடலை தேவையான பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பாடல் வந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்ச ஒரு படத்துல இருந்து பாடல், பிரபலமான பாடல். நாங்க உடனே என்ன பண்ணோம், நானும் அந்த நண்பரும் வந்து ஏவிஎம் சரவணன் சார் போய் மீட் பண்ணி சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கோம், சின்ன முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார். பரவாயில்ல, பத்திரிகையாளராக இருந்து படம் பண்ண வரீங்க, வெரி குட், வாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டார். சார் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பாடல், உங்கள் படத்துலேருந்து நீங்கள் தயாரித்த படத்துலேருந்து ஒரு பாடல், இந்த பாடலை நாங்கள் பயன்படுத்திக்கலான்னு கேட்குறோம், அதனால் உங்கள் அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இசையமைப்பாளர் தேடி போல தயாரிப்பாளர் தேடி தான் போனோம். அந்த தயாரிப்பாளர் நிறுவனம் ஏவிஎம் லெட்டர் பேடில் எதுவுமே கேட்கலங்க. உடனே கடன்னு அவங்க லெட்டர் அடித்து இந்த பாடலை நீங்கள் இந்த படத்திற்காக என் பேரில் கொடுத்துருக்காரு. நான் தான் தயாரிப்பாளர், என்னுடைய கம்பெனி பேரில் தான் லெட்டர் கொடுத்துருக்கேன், இன்னும் வச்சிருக்கேன் நான் அதை. ஆனால் பாடலை நாங்கள் பயன்படுத்தலை. அவர் எனக்கு அனுமதி கொடுத்துருக்காரு, நீங்கள் இந்த பாடலை வந்து இந்த படத்திற்காக பயன்படுத்திக்கலாம், எந்த விதமான கட்டணமும் இன்றி நாங்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கீழே சரவணன் சார் கையெழுத்து போட்டிருக்காரு. நான் வச்சிருக்கேன். யார் இசையமைப்பாளர் தெரிஞ்சுக்கலாமா? அது சொல்ல விரும்பல நான், ஏன்னா சர்ச்சைகள் இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தயாரிப்பாளர்கள் தான் ஒட்டுமொத்த, ஒருவேளை அந்த பாடலை நாங்கள் பயன்படுத்தி இருந்தா இதே மாதிரி எங்களுக்கு நோட்டீஸ் வந்துருக்கலாம் போல இருக்கு, நீ புரிஞ்சுக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்ப நீங்க தயாரிப்பாளர்கள் தான் ஒட்டுமொத்த அதிகாரம் படைத்தவர்கள்ன்ற விஷயத்த இங்க மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சார் முதலாளி அவங்க தான் சார், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, நீங்க கேட்கலாம், பாடலை பயன்படுத்துறீங்க சார், எங்க பேரை போடுங்க, எங்களுக்கான ஒரு உரிய விஷயங்கள் நீங்க செய்யுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இன்னும் ரிக்வெஸ்ட் கூட வேணாம் சார், இவர் மிகப்பெரிய லெஜெண்ட். நான் என்ன கேட்க வரேன்னா, ஏன் இவர் இந்த மாதிரி செயலுக்குள்ள வராருன்னு ஒரு ஃபோன் போட்டு, கமலஹாசனுக்கு ஒரு ஃபோன் போட்டு, நீங்க உங்களை வந்து பார்த்தாங்கல்ல அந்த பசங்க, சிதம்பரம் அந்த அந்த படத்தினுடைய அந்த இயக்குனர் உட்பட அந்த டீம் போய் பார்த்துச்சு இல்ல, இவங்க வந்து பார்த்தாங்கல்ல, கமல் நீ என்ன என்கிட்ட சொல்லி அனுப்பிருக்கணும்ல, என் பாட்டை ரைட்ஸே வாங்கலையே, அவங்க இந்த பாடலுக்கு ஏன் ரைட்ஸ் வாங்கிட்டாங்களா, தயாரிப்பாளர்கிட்ட வாங்கிட்டாங்களா, இல்லை என்கிட்ட வாங்கியிருக்காங்களா, எனக்கிட்ட வரவே இல்லையே, தயாரிப்பாளர் வாங்கினாலும் எனக்கு சொல்லணும் இல்ல, என்னை மரியாதை நிமித்தமா சந்திச்சாங்களா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமா அப்படியே ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்க பேசியிருக்கலாமே. இதே விஷயத்துல கூலியில போய் ரஜினிகாந்த் கிட்ட பேசியிருக்கலாமே. போன் அடிச்சா ரஜினிகாந்த் ஓடி போயிருப்பாருங்க. ஓடி போய் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏன் ரஜினிகாந்தை உயரத்தில் வச்சு கொண்டாடுறாங்க தெரியுமா? நிறைய மாறுபட்ட விஷயம் இருக்கும். எனக்கு ரஜினியை நடிகரா பயங்கரமா நான் வந்து மரியாதை கொடுப்பேன். ஏன்னா அந்த மரியாதை என்பதை சின்ன குழந்தையா இருந்தாலும் மதிப்பார். அதான் அவர்கிட்ட பெரிய பிடிச்ச விஷயமே. நீங்க அவர் வீடை தேடி போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அவர் டைம் கொடுத்துட்டாருன்னா அந்த டைம் கரெக்டா இருப்பார். டைம் மிஸ் பண்ணவே மாட்டார். நீங்க ஒன்னா லேட்டா போவீங்க, அவர் கரெக்டா வந்து ஹாலில் உட்காந்துருப்பார், உங்களுக்காக வெயிட்டிங்ல இருப்பார், வரவேற்பறையில் வெயிட் பண்ணுவார். நீங்க சொன்ன டைமுக்கு 10 மணிக்கு உங்களுக்கு டைம் கொடுத்தாருன்னா 9:50 வந்து உட்காந்துருவார். நீங்க வரும்போது அவர் தான் எந்திரிச்சு உங்களை வரவேற்பாரு. நீங்க வந்து உட்காருங்க, இந்த சார் இறங்கி வருவார், மாடியில் இருக்காரு, குளிச்சிட்டு இருக்காரு, உட்காந்துருக்காரு, ரெடி ஆயிட்டு இருக்காரு, மேக்கப் போடுறாரு, இதெல்லாம் கிடையாது. இது ரஜினிகாந்துடைய பழக்கம். ஒருவேளை நீங்க சொன்னா அப்படியே ஓடி போகக்கூடியவர். விஜயகாந்த் இதே மாதிரி தான். நீங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா அவரே தேடி வந்துருவார். இவங்கெல்லாம் லெஜெண்டுங்க. இவங்க போன் அடிச்சிருந்தாலே போதுமே, என்ன ரஜினி இந்த மாதிரி இருக்கு பிரச்சனை, ஏன் இந்த படத்துல வந்து ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாலே வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த கட்டமா நீங்க அவங்க டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு சூட் போடுறீங்க, ஒரு வழக்கு போடுறீங்கன்னா ஏர்போர்ட்ல என்ன பதில் சொல்லிட்டு போறாரு, சார் இந்த படத்துல நான் நடிகர் மட்டும்தான் சார், இசையமைப்பாளர் தயாரிப்பாளருடைய முடிவு சார், அது இயக்குனர் முடிவு, நான் அதுல தலையிட முடியாதுன்னு போனாரா ரஜினி? உங்க பேரு அங்க அசிங்கமாயிருச்சா? யாருக்கு அவமானம்? இளையராஜாவை இயக்குகிற கூட்டம் அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள். இதை ஒரு பத்திரிகையாளராகவே பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். மிகப்பெரிய ஆளுமை இளையராஜா, அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே அவரை தப்பா கைட் பண்றாங்க. அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு தெரியல. சார் பெரிய கோடி கோடியா பணம் வந்துடும் அப்படி. சார் இனிமே அவருக்கு என்ன சார் பணம் தேவை இருக்கு? எவ்வளவு புகழ் பணம் இருக்கு, எவ்வளவு செல்வாக்கு இருக்கு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் சார். இன்னைக்கு நான் தான் கடவுள்னு அவர் சொல்லக்கூடாது, நம்ம சொல்லலாம் இசை கடவுள் அவருன்னு சொல்லிட்டு. அதுதான் அவருக்கான மரியாதை. ஆனா அவரே வந்து இசை உனக்கு என்ன தெரியும், நான் இசையால் படைக்கப்பட்டவன். இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, அரசியல் பக்கம் போனோம்னா டேஞ்சர் ஆயிடும். டேஞ்சர்னு ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி நான் வந்து பயாலஜிக்கல் கிடைக்கல பிறக்கல, நான் வந்து படைக்கப்பட்டவன் சொல்றாருல, அது மாதிரி இவர் தனியா இசைக்கே நான் தான் அப்படின்னு பேசுறாருல, அங்கதான் நமக்கு மன வருத்தங்களே வருது. எல்லாரையும் வந்து பார்க்க சொல்றாரு, பார்க்கணும், என்கிட்ட அனுமதி, நேர்ல வந்து என்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்ற ஒரு இல்ல, அது வந்து இயல்புலயே தப்பு இல்ல. நீங்க எதிர்பார்க்கலாம், தப்பே கிடையாது. எதிர்பார்க்கலாம். என்னை வந்து என்னுடைய படத்திற்கு நான் உழைச்சிருக்கிறேன்,
நான் இதற்காக மெனக்கெட்டு இருக்கேன், என் அறிவையும் என்னுடைய திறமையும் பயன்படுத்தி உங்க பாட்டு போட்டிருக்கேன், மெட்டு அமைச்சிருக்கேன், இந்த பாடலை மக்கள் கொண்டாடி இருக்காங்க, இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பாடலை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா நீங்க என்ன வந்து என்கிட்ட முறையான அனுமதி பெறணும்ன்றதை எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லை. நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்றேன். ஆனால் அதற்காக நான் நீதிமன்றத்துக்கு போவேன் அப்படின்னா நீதிமன்றம் யார் போவாங்க? பணம் வேணும்ன்றவங்க தான் நீதிமன்றம் போவாங்க. ஃபைன் எங்க கடைசியில எங்க வந்து நிற்கும்? கடைசி ஏரியாவா நிற்கிற இடம் என்னவா இருக்கும்? காசா தான். ஆமா, என் மரியாதையை குறைத்து விட்டார்கள், எனக்கு நஷ்டஈடு கொடுங்க, இல்லை என்னுடைய எனக்கு இருந்த மிகப்பெரிய புகழை கெடுத்து விட்டார்கள், அதற்கு நீங்க வந்து ஏன் அறிவை திருடிட்டாங்க, என்னுடைய திறமையை எடுத்துட்டாங்க, கதையை திருடிட்டாங்க, பல வர்றாங்கல்ல கிளம்பி. இவங்களுடைய கோர் பாயிண்ட் எங்க வருதுன்னா கடைசியில காசுக்கு தான் வந்து நிற்போம். சார் இவருக்கு அது தேவையா சார்? எவ்வளவு பெரிய லெஜெண்ட் சார் இவரு, மிகப்பெரிய உயரத்தில் இன்னைக்கும் மக்கள் வச்சிருக்காங்க சார். ஏன் இவர் வந்து அங்க இடத்த நிற்கிறாருன்னா இவ்வளவு காலமா இல்லைங்க. சமீபத்தில் இளையராஜாவை சுற்றி ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம் கொடுக்குற அந்த ஐடியாஸ் தான். நான் ஒரு நண்பர்கிட்ட பேர் சொல்ல விரும்பல, ஒரு தயாரிப்பாளர், அவர் மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் இருந்தவர். அவர் சமீபத்தில் ஒரு படம் பண்ணார். அந்த படம் பண்ணும்போது அதற்கும் இதே மாதிரி தான் இளையராஜா அவர்கள் தான் இசை. எந்த படம்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த படத்திற்கு இசைக்கு பேசியதை விட மிக மிக அதிகமான தொகை, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கட் அண்ட் ரைட்டாக பேசி வாங்கக்கூடிய தொகையெல்லாம் இளையராஜா வாய் திறந்து எங்கேயும் கேட்கவே இல்லை. கூட இருந்தவங்க தான் டார்ச்சர் பண்ணி புடுங்கி தள்ளியிருக்காங்க. ஆனால் இடத்துல இலவசமாலாம் பண்ணி கொடுத்துருக்காருல்லண்ணா இளையராஜா அவர்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர், இப்போ நம்ம அவரை பற்றி இப்படி பேசும்போது இன்னொரு பாசிட்டிவான விஷயத்தை நான் சொல்லி தான் ஆகணும். சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு சமீபத்தில் ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்தில் இளையராஜா தான் அவர் பாட்டு போட்டாகணும், நான் கதையை 80s தான் எடுத்திருக்கேன், என்னுடைய கதை 80s கதை, அப்படித்தான் காட்சிகள் வச்சிருக்கேன், அப்படிதான் ஷூட் பண்ணியிருக்கேன், எங்கெங்கெல்லாம் டீ கடை இருந்தாலும் டீ கடையில் இளையராஜா பாடல் ஓடும், நடந்தா இளையராஜா சாங் வரும் அப்படின்னு இளையராஜாவுக்காகவே அவன் படம் எடுத்த மாதிரியே எடுத்து வச்சிருக்கான் ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர். அவர் படம் எடுத்து முடிச்சிட்டாரு, ஆனா காசு இல்லை, RR பண்ண முடியல. இவரே என்ன பண்ணிட்டாருன்னு இளையராஜாவுடைய RR எல்லாம் உள்ள எடுத்து போட்டு நம்ம வந்து ஒரு ரஃப் கட் ஒன்று பண்ணி வைப்போம், ஒரு ரெஃபரன்ஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. அதை அந்த ரெஃபரன்ஸ் கட்டுக்காக இப்போ போட்டிருக்கான் நிறைய பாடல்களை, அதுலேருந்து பாடல் இதுலேருந்து பாடல் கட் படம் பார்க்கலாம் ஃபுல்லா. ஆனா RR பண்ணல, இசையமைப்பாளரே இல்லை படத்துக்கு. இப்போ சார் என்ன சார் பூரா இளையராஜா பாட்டே போட்டு சும்மாவே அவர் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவார், இப்படி பண்ணியிருக்கீங்களேன்னு நான் கேட்டேன். அண்ணே வேற வழியே இல்லை, எனக்கு எப்படியாவது அவருடைய பாடல் வேணும், அவர் தான் எனக்கு RR போட்டாகணும், அவர் ஆள் போடவே முடியாது, ஏன்னா வேற யார் போட்டாலும் படம் வெளியில் வராது. சாதாரணமாக இருக்கும் போதே நோட்டீஸ் அனுப்புறாருப்பா, படம் முழுக்க யூஸ் பண்ண என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இது ஒன்றுமே வேணாம், நீங்கள் வந்து நாங்கள்லாம் பேச வேண்டாம், நீங்களே நேரடியாக போயிட்டு அவரை போய் நேராக போய் பாருங்க, நீங்கள் போய் உங்களோட திறமைகள்லாம் சொல்லி காலில் விழுந்துருங்க, வழி கிடையாது, போங்க போயிட்டு இதுதான் என்னோட சூழ்நிலை, நான் வந்து என்னுடைய திறமை, அவர் யார்ட்டையும் உதவியாளரானா இல்லை. சமீபத்தில் அந்த படம் வந்தது. அதே நேரம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேற ஒரு நண்பர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவரும் அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குங்க நான் பண்ணித்தரேன், ஆனால் இசை சிக்கல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது போய் மீட் பண்ணார். அவர் பார்க்கறதுக்கு பல முறை முயற்சி எடுத்து அப்புறம் பெரிய வேற ஒரு ஆளில் சொல்லி விட்டதுக்கப்புறம் போய் பார்த்துட்டாரு. எப்படியோ வேற பார்த்துட்டு அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணோம், நீ தான் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கியா அப்படின்ட்டாரு. ஐயா நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு. சரி ஓகே, என்கிட்ட வேற பணமே இல்லை, இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு போது அவர் ஏதோ ஒரு தொகை சொல்லியிருக்காரு. அவர் இதுவரையும் கேட்காத தொகை, அதாவது பெரிய உயர்ந்த தொகை இல்லை, சாதாரணமாக போய் இளையராஜாவா இவ்வளோ கேட்டார், சேச்சா இருக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மிக மிக குறைந்த தொகை. உன்னால் முடியா, ஏன்னா இந்த வாசிக்கிறவனுக்குலாம் கொடுக்கணுமியா, அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் தர வேண்டாயா, பரவாயில்ல நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு எதை வைத்து அந்த இயக்குனர் மேலே இளையராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்ததுன்னு தெரியல. ஏதோ ஒரு பண்ண புண்ணியம்னு வச்சுங்களேன், சரிங்களா? சரி, இலவசமாக தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கணும். ஏன்னா அவர் மிகப்பெரிய பணம் வாங்கிட்டு இருக்காரு, சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இசை இளையராஜான்னு பேர் போட்டு அந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த படம் சமீபத்தில் வெளியாச்சு, பெருசாக பேசப்படலனாலும் ஆனால் அது ஆடியன்ஸ் சைடில் போய் சேர்ந்ததை விட சினிமாக்கார மத்தியில் அந்த படம் புதுசாக இருந்துச்சு, பரவாயில்ல. இப்போ அந்த இயக்குனர் வேற ஒரு வாய்ப்புக்கு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் மனசு வச்சாருன்னா ஃப்ரீயாக கூட பண்ணி கொடுப்பாரு. இல்லை எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தே ஆகணும்னா அந்த பணம் கொடுத்தா தான் பண்ணி தருவார். ஓகே, அந்த மாதிரி எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. இவர் கூடுதலா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மியூசிக்கை ஒரு பிஜிஎம் யூஸ் பண்றாங்கன்னு உடனே நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க. இதற்கு இளையராஜா நேரடியாக அதை சொல்றாரா அப்படின்னா அங்கதான் கேள்விக்குறி. அவரை சுத்தி இருக்கிற ஒரு கும்பல் கூட்டம், அதுல சட்ட ரீதியா சில பேர் இருக்காங்க, அவர்கள் இளையராஜாவை வைத்து இயக்குகிறார்கள், அவருக்கு பேரையும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படிதான் வந்து நிக்குது. கடைசியில சீக்கிரமா இதுக்கான முடிவும் கிடைக்கும், பாப்போம், வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நன்றிண்ணே, வழக்கம் போல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.
தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கேன். எனக்கு கொடுக்குற ஆதரவு தொடர்ந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். அதை விட இந்த ஆதன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கட்டும். நன்றி, ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் நினைச்சு உங்களை சந்திக்கிற வந்து எடுப்பேன். நன்றி.